ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க அன்னூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் நடந்த உண்மையான சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சம்பவம் 2010 வருஷத்தில் அம்மிக்கல் ஆட்டுக்களை செதுக்கி விற்கிற அந்த குடும்பத்துக்கு நடந்த சம்பவம் தான் இந்த சம்பவம். அந்த குடும்பத்தில் ஒரு அண்ணன் தம்பிங்க இருக்காங்க. அந்த அண்ணனுக்கு ஃபேமிலிஸ் இருக்குது, ஆனால் தம்பிக்கு எந்த ஃபேமிலியும் இல்லை. அவங்க கல்யாணம் ஆகாமல் தான் இருக்கார். அவரோட அண்ணனுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு 15 வயசு நிறைஞ்சிருக்கு. அந்த அண்ணனோட பேர் நடேசன், தம்பியோட பேர் ராம். ராம் கல்யாணம் ஆகாத காரணத்தினால தான் அவங்க அண்ணனோட ஃபேமிலியோட சேர்ந்து தான் இந்த தொழிலை பண்ணிட்டு வர்றாரு. இவங்க ஊர் ஊராக போய் அங்கே பாறைகளாக இருக்கிற ஒரு இடத்துல டென்ட்டு போட்டு அங்கேயே அம்மிக்கல் ஆட்டாங்கல் இதெல்லாம் செதுக்கி எடுத்து அதுக்கப்புறம் விற்பனை செஞ்சுட்டு வராங்க. அப்போது ஒட்டஞ்சத்திரம் அப்படிங்கிற ஊரில் இவங்களோட விற்பனை எல்லாமே முடிச்சுட்டு சரி வேறு ஊருக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க அன்னூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு தான் இவங்க வராங்க. அந்த கிராமத்தில் இருக்கிற ஊர் தலைவர்கிட்ட போய் இவங்க பர்மிஷன் கேட்குறாங்க. நாங்கள் இப்படி தான் ஒரு தொழில் பண்ணிட்டு வரோம், அதனால் இந்த ஊருக்குள்ளே ஒரு டென்ட் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கேட்குறாங்க. ஆனால் அந்த ஊர் தலைவர் இல்லை, நாங்கள் வெளியாட்களை யாரையுமே ஊருக்குள்ளே விடுறதில்ல அப்படின்னு சொல்லி அவங்கள அங்கேருந்து அனுப்பி விட்டுறாரு. அப்போ ராமும் நடேசனும் யோசிச்சுக்கிட்டே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி புரியாமல் இருக்காங்க. அந்த ஊர்லேருந்து ஒரு கொஞ்சம் தூரத்தில் போனால் அங்கே ஒரு பொட்டல் காடு இருக்குது. அங்கே எந்த ஒரு மரம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சரி நம்ம அங்கே டென்ட்டு போட்டுக்கலாம். அப்போது அந்த பாறை இருக்கிற பகுதியும் அந்த பொட்டல் காட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால நம்ம அம்மிக்கல் ஆட்டாங்கல்லாம் செய்யறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதை செஞ்சு நம்ம அந்த மெயின் ரோட்டில் நம்ம கடையை போட்டு அங்கேருந்து விற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அந்த பொட்டல் காட்டில் ஒரு 2 டென்ட்டு போடுறாங்க. அதில் ஒரு டென்ட்டில் நடேசனும் ராமும் தங்கிக்குவாங்க. இன்னொரு டென்ட்டில் நடேசனோட மனைவியும் மகள் மற்றும் மகன் இவங்க மூவரும் தங்கிக்கிறதுக்காக அந்த 2 டென்ட்டு போடுறாங்க. அந்த நாள் ஃபுல்லாக அந்த அம்மிக்கல் ஆட்டாங்கல் இது எல்லாமே செஞ்சு அவங்க மெயின் ரோட்டில் வச்சு விற்றுட்டு சரி தூங்குறதுக்காக டென்ட்டுக்கு வராங்க. இந்த மாதிரி டென்ட்டு போட்டு பொழப்பு நடத்துகிற எல்லாருமே அந்த டென்ட்டுக்குள்ளே வெளிச்சத்துக்காக ஒரு பேட்டரியை சார்ஜ் போட்டு வச்சுக்குவாங்க. அந்த சார்ஜ் மூலயமா தான் அந்த டென்ட்டில் லைட் எரியும். இப்போது எல்லாம் தூங்க போயிடுறாங்க. அப்போது நடு ராத்திரி ஆகிடுச்சு. அந்த நேரத்தில் அந்த டென்ட்டுக்கு பக்கமாக ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. அது நடேசனுங்கிறவருக்கு மட்டும் கேட்குது. அது என்ன மாதிரி ஒரு சத்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த பொட்டல் காடு ஃபுல்லாகவே அந்த புல்லெல்லாம் ரொம்ப காஞ்சு போயிருக்கு. அதில் ஒருத்தங்க நடந்தால் ஒரு மாதிரி சரசரன்னு ஒரு சத்தம் கேட்கல, அந்த மாதிரி நடந்து போய்கிட்டு இருக்க மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. அப்போது திடீர்னு நடேசனுக்கு ஒரு குழப்பம், யார் இந்த நேரத்தில் நடந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்குறாரு. சரி அவரோட மனைவியோ இல்லது மகளோ பாத்ரூம்காக வெளியே வந்திருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவர் மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. மறுபடியும் ஒரு கொஞ்ச நேரம் கழித்து அதே மாதிரி ஒரு சத்தம் வருது. இப்போ மறுபடியும் நடேசன் தூக்கத்திலேருந்து எந்திரிச்சிட்றாரு. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டென்ட்டுக்குள்ளே இருக்க ஒரு குட்டியான ஒரு டார்ச்சை எடுத்துக்கிட்டு வெளியே போய் பார்க்கலான்னு போகிறாரு. அப்படி அவர் வெளியே பார்க்கும்போது அவருக்கு பயங்கர ஷாக்கு. அவர் நினச்ச மாதிரியே அங்கே யாரோ ஒருத்தங்க போயிட்டுருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது ஒரு ஆண் மாதிரியே தெரியுது. அந்த ஆணை பின்தொடர்ந்துட்டே நடேசன் போய்கிட்டே இருக்கார். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் யார் யார் அப்படின்னு சொல்லி டார்ச் அடித்து கேட்டுகிட்டே இருக்கார். அங்கே அந்த பொட்டல் காட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய புளிய மரம் இருக்குது. அந்த பெரிய புளிய மரத்துக்கு அடியில் அந்த உருவம் போய் நிற்குது. அப்போது அந்த உருவம் அப்படியே பெண்ணாக மாறுது, ஒரு அழகான பெண்ணாக மாறிடுச்சு. அதை பார்த்த உடனே நடேசனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா இப்போ தான் அது ஒரு ஆண் உருவம் மாதிரி தெரிஞ்சுது, இப்போ திடீர்னு பெண் உருவமாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காரு. அப்போ சடனாக அந்த உருவம் அந்த புளிய மரத்துக்கு அடியிலிருந்து திடீர்னு மறைஞ்சு போயிடுச்சு. நடேசன் அந்த புளிய மரத்துக்கு கீழே சுற்றியும் முற்றியும் அந்த டார்ச் லைட் அடித்து தேடிக்கிட்டே இருக்காரு. ஆனால் அங்கே யாருமே இல்லை. அந்த புளிய மரத்துக்கு பக்கத்தில் ஒரு வாய்க்கால் இருக்குது. சரி அங்கே போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு அங்கேயும் போய் தேடி பார்க்குறாரு. அங்கேயும் யாருமே இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு டென்ட்டுக்கு போகலான்ட்டு நடேசன் ஒரு குழப்பத்தோடையே அவரோட டென்ட்டுக்கு போயிடுறாரு.
அப்போ நடந்த எந்த ஒரு விஷயமும் அவனோட தம்பிக்கோ அவரோட ஃபேமிலிக்கோ தெரியவே தெரியாது. அவரும் சொல்லவும் இல்லை. சரி சொன்னால் இவங்க பயந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த விஷயத்தை யார்கிட்டையுமே சொல்லாமல் விட்டுட்டாரு. அடுத்த நாளும் காலையில் விடிஞ்சிருச்சு. இவங்க மறுபடியும் அவங்களோட வியாபாரத்துக்காக கிளம்பிட்டாங்க. அன்னைக்கு நாள் ஃபுல்லாக வியாபாரமும் முடிஞ்சிருச்சு. சரி மறுபடியும் அவங்க தூங்குறதுக்காக டென்ட்டுக்கு வராங்க. அந்த டைமில் வந்து பேட்ரி வந்து ஒட்டஞ்சத்திரத்தில் சார்ஜ் பண்ணது. அதனால் சார்ஜ் கம்மியாக இருக்குது, நம்ம இங்கே பக்கத்தில் இருக்க ஒரு டவுனுக்கு போய் சார்ஜ் போட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் அவர்களும் ராமும் வந்து அந்த டவுனுக்கு போகிறாங்க. அங்கே போய் பேட்ரியை சார்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு கடையில் கொடுக்குறாங்க. அந்த கடையோட ஓனர் வந்து இவங்கள பார்த்துட்டு யார் நீங்கள், ஊருக்கு புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் வந்து இந்த மாதிரி நாங்கள் அம்மிக்கல் ஆட்டாங்கல் வந்து செதுக்கி வியாபாரம் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நடேசன். அப்போது எங்கே தங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஓனர் கேட்கும்போது நடேசன் வந்து அந்த புளிய மரத்துக்கு பக்கத்தில் இருக்க ஒரு பொட்டல் காட்டில் தான் வந்து நாங்கள் டென்ட்டு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்தோட விவரத்தை எல்லாமே சொல்கிறாரு. உடனே ஓனர் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாரு. அந்த கடையில் இருந்த 3 பேருமே ரொம்ப ஷாக்காக பார்க்குறாங்க. அப்போ அந்த கடையில் வேலை செய்கிற ஒரு குட்டி பையன், அதாவது ஒரு 15 வயசு இருக்கும், அந்த பையன் ஏதோ ஏங்க அங்கேயா அப்படின்னு சொல்லி பேச வரான். திடீர்னு அவனோட ஓனர் வந்து டே போய் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிச்சிட்றாரு. சரின்ட்டு எல்லாருமே அமைதியாக பார்க்குறாங்க. அப்போது நடேசனுக்கும் ராமுக்கும் ஒரே குழப்பமாக இருக்குது. ஏன் இப்படி எல்லாருமே பார்க்குறாங்க? அந்த குட்டி பையன் ஏதோ சொல்ல வந்தானே, அவன் சொல்ல வந்ததை ஏன் தடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்திலேயே அங்கேருந்து பேட்டரியை சார்ஜ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி அவங்களோட டென்ட்டுக்கு போயிட்டாங்க. அங்கே வந்த உடனே எல்லாருமே சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு போயிடுறாங்க. இன்றைக்கும் அதே மாதிரி தூங்கிய உடனே நடு ராத்திரியில் திடீர்னு ஒரு சத்தம். அந்த சத்தத்தை கேட்ட உடனே நடேசன் வந்து திடீர்னு தூக்கத்திலேருந்து எந்திரிச்சிட்டாரு. எந்திரிச்சு என்னடா இன்றைக்கும் இதே மாதிரி சத்தம் கேட்குது, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. ஒருவேளை இந்த போதை ஆசாமிகள் யாராவது இங்கே வந்து நம் மனைவியும் மகளும் வந்து தனியாக இருக்காங்க, அவங்ககிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுவாங்களோ, ஏன்னா அது வேற பொட்டல் காடாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் திடீர்னு டார்ச்சை எடுத்துக்கிட்டு வெளியே வந்து பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது தான் வேற யாரும் இல்லை, அவரோட பொண்ணு தான் வந்து பாத்ரூம் போகிறதுக்காக வெளியே வந்து நின்றுட்டுருக்காங்க. அந்த பொண்ணு வந்து ரொம்ப தைரியமான பெண். அவங்க வந்து ஏன்னா நாடோடிகள் மாதிரி ஊர் ஊராக போய் வியாபாரம் பண்ணுறதுனால அந்த பெண் வந்து எப்போவுமே தைரியமாக இருப்பாங்க. அதனால் நைட் நேரத்தில் அவங்க அம்மாவையெல்லாம் எழுப்ப மாட்டாங்க. அவங்களே தனியாக பாத்ரூம் போயிட்டு வந்து படுத்துக்குவாங்க. அதை பார்த்த உடனே நடேசன் வந்து பாப்பா நான் வரட்டுமா, பாப்பா நான் வரட்டுமான்னு கேட்டுகிட்டே இருக்காரு. அப்போது அந்த பொண்ணு வந்து எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் அமைதியாகவே இருக்குது. சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறாரு நடேசன். சரி பாப்பா வந்து பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு டென்ட்டுக்குள்ளே போய் படுத்ததுக்கப்புறம் நம்ம போய் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. திடீர்னு அந்த பொண்ணு டென்ட் பக்கமாக வராமல் அந்த புளிய மரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பக்கமாக போய்கிட்டே இருக்குது. அதை பார்த்த உடனே நடேசன் கத்துறாரு, பாப்பா அங்கே ஏன் போகிறேன்னு கற்றுக்கிட்டே பின்னாடியே போகிறாரு. அந்த பொண்ணு வந்து ரொம்ப வேகமாக நடந்து போகிறான். அவர் ரொம்ப ஓடி வராரு. ஆனாலும் அந்த பொண்ணோட வேகத்துக்கு அவரால் வரவே முடியல. நடேசன் வந்து பாப்பா அங்கே போகாத அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே அந்த பொண்ணுக்கு பின்னாடியே போய்கிட்டே இருக்காரு. அந்த புளிய மரத்துக்கு அடியில் போய் நின்ன உடனே அந்த பொண்ணு வந்து திடீர்னு மறைஞ்சு போயிடுறா. அப்போ அங்கே இருக்கிற எல்லா இடத்துலையுமே நடேசன் தேடிக்கிட்டே இருக்காரு. ஆனால் அந்த பொண்ணு அங்கே இல்லவே இல்லை. இவர் வந்து கத்திட்டுருக்கிற அந்த சத்தத்தை கேட்டு அவரோட தம்பி ராமும் அவரோட ஒய்ஃபும் அங்கே டென்ட்டுக்குள்ளேருந்து எழுந்திரிச்சு ஓடி வராங்க. ஏன்னா இவர் வந்து அங்கே டார்ச் அடிக்கிற அந்த வெளிச்சம் வந்து அவங்களுக்கு தெரியுது. அப்போ வந்து நடேசன் அங்கே தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு அவரோட தம்பியும் அவரோட மனைவியும் வந்து அந்த புளிய மரத்துக்கு பக்கமாக வந்துடுறாங்க. வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நடேசன் கோவமாக அவரோட மனைவிக்கு பக்கமாக திரும்பி பிள்ளைய பத்திரமா பார்த்துக்க மாட்டியா அப்படின்னு கத்துறாரு. அப்போ தான் அவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஷாக்கு. ஏன்னா அவரோட பொண்ணு வந்து அவங்க அம்மா கூட தான் நின்றுட்டுருக்காங்க, அவரோட பையனும் கூட அங்கே தான் நின்றுட்டுருக்காரு. அப்போ தான் நடேசனோட தம்பி ராம் வந்து அவரோட அண்ணனை திட்டுறாரு. ஏன்னா இந்த நேரத்தில் இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. நடேசன் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாங்க டென்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு எல்லாத்தையும். என்னாச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி ராம் கேட்கும்போது அதெல்லாம் காலையில் பேசிக்கலாம், வாங்க போகலாம், இந்த இடத்துலேருந்து ஃபஸ்ட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வேகமாக அந்த புளிய மரத்துக்கு அடியிலேருந்து அவங்கள எல்லாத்தையுமே டென்ட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. சரி இப்போ வந்து
வந்து எல்லாம் ஒரே டென்ட்டில் படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி, அந்த டென்ட் குட்டியாக இருந்தாலும் எல்லாருமே ஒரே டென்ட்டில் படுங்க அப்படின்னு சொல்லி நடேசன் சொல்கிறாரு. இப்போது எல்லாருமே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நடேசன் வந்து முன்னாடி நாள் நைட் வந்து நடந்த சம்பவத்தால் வந்து அவர் ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால நல்லா தூங்கிட்டு இருக்காரு. திடீர்னு மறுபடியும் டென்ட்டுக்கு வெளியிருந்து ஒரு சத்தம் வருது. ஏங்க ஏங்க அப்படின்னு சொல்லி யாரோ கூப்பிட்ற மாதிரி ஒரு சத்தம் வருது. அப்போ வந்து ராம் தான் முழிச்சு பார்க்குறாரு. சரி யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி வெளியே வந்து பார்க்குறாரு. அங்கே வந்து ஒரு பெரியவர் வந்து நின்றுட்டுருக்காரு. அப்போது ராம் வந்து ஏங்க இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பெரியவரை பார்த்து கேட்குறாரு. அப்போது அதுக்கு அந்த பெரியவர், நாங்கள் ஊர்லேருந்து காரில் வந்துட்டு இருந்தோம், அப்போ வந்து உங்கள் கடையை பார்த்தோம், சரி இங்கே பக்கத்தில் தான் நீங்கள் தங்கியிருப்பீங்கன்னு பார்த்தோம், இங்கே லைட் எரிஞ்சதை பார்த்து தான் இங்கே வந்தேன், எனக்கு வந்து ஒரு ஆட்டாங்கல் வேணும், எனக்கு இப்போ எடுத்து தரீங்களா அப்படின்னு சொல்லி ராம்கிட்ட கேட்குறாரு. அப்போது ராம் வந்து கோவமாக ஏங்க இந்த நேரத்தில் வந்து தொல்லை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அப்போ அதுக்கு அந்த பெரியவர், இல்லை தம்பி இப்போது 4:30 டைம் ஆயிடுச்சு, அதனால தான் வந்து நான் இப்போ எழுப்பி கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி 4:30 தானே ஆகுது, சரி போய் தான் எடுத்து கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ராம் யோசிச்சுட்டு சரி அவங்க நடேசன் அவரை வந்து எழுப்பாமையே அவரோட டென்ட்லேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ வந்து அந்த பெரியவர் வந்து முன்னாடி போயிட்டுருக்காரு, ராம் வந்து பின்னாடியே போயிட்டே இருக்கார். அப்புறம் கொஞ்சம் தூரமாக போனதுக்கப்புறம் அவரோட கடைக்கு பக்கமாக வந்துட்டாங்க. திடீர்னு அந்த பெரியவர் வந்து அந்த கடை இருக்கிற பக்கம் போகாமல் திரும்பி அந்த புளிய மரம் இருக்க பக்கமாக நடந்து போகிறாரு. அப்போ ராம் வந்து ஐயா ஏங்க ஐயா அதில் போகிறீங்க, கடை இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அந்த பெரியவர் சொல்கிறாரு, இப்படி சுற்றி கூட போகலாம் தம்பி, வா போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் ராமை கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த புளிய மரத்துக்கு அடியில் போன உடனே அந்த பெரியவர் வந்து ஒரு அழகான பெண் மாதிரி மாறிடுறாரு. அதை பார்த்த உடனே ராம்க்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அதை பார்த்துட்டு கத்துறாரு. ராம் பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காரு. அந்த கத்துற சத்தம் நடேசனுக்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் கேட்டு அவங்க டென்ட்லேருந்து அலறி அடித்து எந்திரிச்சு வெளியே வந்து பார்க்குறாங்க. தம்பியை காணோம் அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. அப்போ அந்த டார்ச் வந்து அந்த காட்டுக்குள்ளே விழுந்து அந்த வெளிச்சம் மட்டும் தெரியுது. அந்த வெளிச்சத்தை பார்த்துட்டு நடேசன் வந்து அந்த புளிய மரத்தை நோக்கி போய்கிட்டே இருக்காரு. அங்கே போய் பார்க்கும்போது அவங்களுக்கு ஷாக்கு. அங்கே வந்து ராம் வந்து இல்லவே இல்லை, எங்கடா அப்படின்னு சொல்லி சுற்றியும் முற்றியும் 2 பேரும் அவரோட ஒய்ஃபும் நடேசனும் தேடி பார்க்குறாங்க. அந்த இடத்துல ஃபுல்லாகவுமே அவங்க இல்லவே இல்லை. அப்போ தான் அந்த புளிய மரத்துக்கு பக்கத்தில் வந்து ஒரு வாய்க்கால் இருக்குது, அந்த வாய்க்காலில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்க 2 பேருக்கும் அங்கே ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. அந்த வாய்க்காலில் வந்து முட்டி அளவுக்கு தான் தண்ணி இருக்குது. அந்த தண்ணியில் வந்து ராம யாரோ தண்ணிக்குள்ளே முக்கி முக்கி எடுக்கிற மாதிரி நடேசனுக்கு தெரியுது. அதை பார்த்த உடனே நடேசன் கத்திட்டு வந்து ராம் ராம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்குறாரு. என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ராம தூக்கிட்டு அவரோட டென்ட்டுக்கு ஓடி போகிறாரு. அப்போ நடேசன் வந்து ராம தட்டி தட்டி எழுப்புறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் ராம் வந்து கண் முழிச்சு பார்க்குறாரு. ஏன்டா இந்த நேரத்தில் அங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்குறாரு. அதுக்கு ராம் சொல்கிறாரு, இந்த மாதிரி தான் ஒரு பெரியவர் வந்து என்னை எழுப்பி எனக்கு ஆட்டாங்கல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். அவரை பின்தொடர்ந்து நான் போய்கிட்டே இருக்கும்போது அவர் திடீர்னு அந்த புளிய மரத்துக்கு அடியில் வந்து ஒரு பெண்ணாக மாறினதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு, நான் எப்படி அந்த வாய்க்காலுக்கு போனேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ராம் சொல்கிறாரு. அப்போ தான் நடேசனுக்கு வந்து ஒரு குழப்பம் வருது. ஏதோ இந்த இடம் சரியில்லாமல் இருக்குது, சரியில்லாத விஷயங்கள் எல்லாமே இந்த இடத்துல நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாரு. அடுத்த நாளும் விடியுது. அந்த தண்ணியில் முங்கி எழுந்ததுனால ராம்க்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை, காய்ச்சலாக இருக்குது. சரி நம்ம டவுனுக்கு வந்து பேட்ரிக்கு சார்ஜ் போட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பையனை கூப்பிட்டுட்டு அவர் சார்ஜ் போடுறதுக்காக டவுனுக்கு போகிறாரு. அங்கே அதே கடையில் வந்து பேட்டரியை கொடுத்து சார்ஜ் போடவும் சொல்கிறாரு. அப்போது அந்த கடையோட ஓனர் மறுபடியும் கேட்குறாரு, ஏங்க அங்கே தங்கியிருக்கீங்கல்ல, உங்களுக்கு அங்கே எல்லாமே ஓகே தானா, எல்லாம் நல்லா தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கேட்குறாரு. அப்போ தான் நடேசன் வந்து அவரோட தம்பிக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே அந்த கடையோட ஓனர்கிட்ட சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த ஓனர் வந்து அந்த இடத்துல என்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தெளிவாக அவங்கக்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 25 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தங்கியிருக்க இடத்துல தான் ஒரு சர்க்கஸ் கூடாரம் போட்டு சர்க்கஸ் நடத்திட்டு வந்தாங்க. அந்த சர்க்கஸ் நடத்துகிற குடும்பத்தில் அப்பா அம்மா அப்புறம் ஒரு பொண்ணு, இவங்க 3 பேர் மட்டும்தான் இருக்காங்க. அந்த பெண் வந்து ரொம்ப அழகாக இருக்காங்க. வயிற்று பொழப்புக்காக வந்து இவங்களும் ஊர் ஊராக போய் சர்க்கஸ் நடத்திட்டு வராங்க.
அப்படி இந்த கிராமத்துக்கு வந்தப்போ தான் இந்த கிராமத்தில் அந்த காலத்தில் இருந்த அந்த தலைவரோட ஒரு பையன் வந்து டெய்லியுமே அந்த சர்க்கஸை பார்க்குறதுக்காக அந்த சர்க்கஸ் கூடாரத்துக்கு போகிறான். இவன் வந்து அங்கே டெய்லியுமே போய் அந்த பெண் கூட பேசி பழகி அது வந்து ஒரு காலகட்டத்துக்கு மேலே அது காதலாக மாறிடுச்சு. அந்த பெண் வந்து சரி இவங்க வந்து நம்மளை கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லி நம்பி இவளும் அந்த ஆண் கூட பழகிட்டு வரா. அந்த சமயத்தில் தான் இவ வந்து அவளோட உடம்பையே அவனுக்காக கொடுத்துட்றா. இவங்க வந்து அடிக்கடி அந்த புளிய மரத்துக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கரும்பு தோட்டத்தில் தான் வந்து சந்தித்து பேசிக்குவாங்க. அங்கே தான் எல்லா விஷயமுமே நடந்திருக்கு. இதை கொஞ்ச காலமாக அவங்க அப்பா அம்மா நோட் பண்ணிகிட்டே இருந்துட்டு இப்படி பேசுகிறாங்க அந்த பொண்ணுக்கிட்ட. ஏன் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்க? இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து உன்னை கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டாங்க, கடைசியாக உன்னை ஏமாற்றிட்டு தான் போவாங்க அப்படின்னு சொல்லி அவளோட அப்பா அம்மா சொல்கிறாங்க. அவள் எதையுமே அதை பொருட்படுத்தாமல் இருக்கா. சரி நாளைக்கு வந்து நம்ம இந்த ஊர்லேருந்து கிளம்பிடலாம், இதுக்கு மேலே இந்த ஊரில் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. இந்த விஷயத்த வந்து அந்த பெண் வந்து அந்த விரும்புகிற ஆண்கிட்ட சொல்கிறா. இந்த மாதிரி தான் எங்கள் அப்பா அம்மா சொல்கிறாங்க, அதனால் என்னை கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அன்னைக்கு நைட்டே வந்து அந்த பையன் சரி நீ ரெடியாக இரு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போய் நம்ம இன்றைக்கி நைட்டு மட்டும் இந்த கரும்பு காட்டிலே தங்கிக்கலாம், அடுத்த நாள் நம்ம பக்கத்து ஊரில் நம்ம வீடு பார்த்து வச்சுருக்கேன் அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான். அந்த பையனோட பேச்சை கேட்டுட்டு இந்த பெண்ணும் கூட போய் அந்த கரும்பு காட்டில் தங்கிட்டுருக்கா. அந்த கரும்பு காட்டில் வந்து அந்த பையனோட ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப போதையில் அங்கே இருக்காங்க. இவனும் இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த பொண்ணை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணி சித்திரவதை பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது அந்த பெண் வந்து பாதி உயிரில் இருக்கா. இப்போ வந்து இப்படியே விட்டால் இது வந்து கொலையாக தெரியும், சரி இதை வந்து அவளே இறந்த மாதிரி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புளிய மரத்துக்கு பக்கத்தில் இருக்க வாய்க்காலுக்கு அவளை கூட்டிகிட்டு போய் அதே மாதிரி அந்த தண்ணிக்குள்ளே முக்கி எடுத்து அந்த பொண்ணை அவங்க கொன்னுடுறாங்க. அதுக்கப்புறம் இருந்து தான் அந்த புளிய மரத்துக்கு அடியில் இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரர் சொல்கிறாரு. நிறைய பேர் எல்லா ஆண்கள் தான் அந்த இடத்துல இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அவள் எப்படி கொல்லப்பட்டாலோ அதே மாதிரி அந்த தண்ணிக்குள்ளே முக்கி தான் அந்த ஆன்மா வந்து எல்லாத்தையுமே கொலை செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த கொலை செஞ்சதில் அவளை சீரழித்த ஒரு சிலரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் அந்த ஊர் தலைவரோட பையன் மட்டும் இப்போ வரைக்கும் உயிரோட இருக்கான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அவன் வந்து வெளிநாட்டில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் வந்து இது வந்து ஒரு தற்கொலை அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இது தெரிஞ்சது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக போக அந்த பொண்ணை சீரழித்த அந்த பசங்களே போதையில் அங்கங்கே பேசுகிறத கேள்விப்பட்டு ஊர் மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு இவங்க தான் அந்த பொண்ணை வந்து கொன்னுருக்காங்க அப்படிங்கிற உண்மையும் தெரிய வந்துருச்சு. இதையெல்லாம் அந்த கடை ஓனர் வந்து சொல்லி முடித்த உடனே நடேசன் வந்து அங்கேருந்து பேட்டரியை சார்ஜே போடலினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு ஓடுறாரு. இதுக்கு மேலே நம்ம இந்த ஊரில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி வேகமாக அவரோட டென்ட்டுக்கு போய் அங்கே இருந்து எல்லாத்தையுமே அந்த ஆட்டங்கள் அம்மிக்கல் எல்லாமே ஒரு ஆட்டோவில் ஏற்றி அவரோட சொந்த ஊருக்கு அனுப்பி விட்டுட்டு அவங்களும் அந்த இடத்துலேருந்து காலி செஞ்சிட்டாங்க. இந்த குடும்பம் வந்து இப்போ திருவண்ணாமலையில் வந்து ஒரு சொந்தமான ஒரு பெரிய கடையை வச்சு நடத்திட்டு வராங்க. ராம் அவர்களுக்கும் வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, அவருக்கும் ஃபேமிலி இருக்குது. நடேசன் ராம் 2 பேரும் சேர்ந்து தான் அந்த கடையை நடத்திட்டு வராங்க. நடேசனோட பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி இப்போ 2 குழந்தைங்க இருக்காங்க. அந்த பொண்ணு தான் சொல்கிறாங்க, இப்போது அந்த விஷயத்தை பற்றி நினச்சாலுமே ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சுங்க. இந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு உண்மை சம்பவத்துடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.